சுக்கிரனின் எச்சரிக்கையை மறுத்து வாமன வடிவில் வந்த திருமாலுக்கே தான் ஈகை செய்வதை மாவலி தன் வாழ்வின் பெரும் பாக்கியமாகக் கருதுகிறான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் அசுரகுல ஆசான் சுக்கிரன் மாவலி சக்கரவர்த்தியிடம், அரசனே, உன்னிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கும் இந்த குள்ள பிரம்மச்சாரி சாதாரணமானவன் அல்ல, இவன் சாட்சாத் திருமாலே, இது ஒரு வஞ்சகம், கவனமாக இரு என்று எச்சரித்ததை கேட்டோம். ஆனால் தன்னிகரில்லா ஈகை குணம் கொண்ட மாவலி அந்த எச்சரிக்கையை எப்படி எதிர்கொண்டான் தெரியுமா? திருமால் தன்னையே நாடி வந்ததை அவன் எப்படி கண்டான்? கேட்போம் கம்பர் எனும் கவிச்சக்கரவர்த்தியின் வாக்கினில். நினைக்கிலை, என் கை நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலா வகை தாழ்வது. தாழ்வையில் கணக்கரியானது கைத்தலம் என்னின் எனக்கு இதன்மேல் நலம் யாதுகொல் என்றான். சுக்கிரனே, நீ நன்றாக சிந்தித்து பார்க்கவில்லை, உன் சிந்தனை தவறான திசையில் செல்கிறது என்று மாவலி தனது குருவையே சற்று மறுத்து பேசுகிறான். என் கை நிமிர்ந்திட வந்து, என் கை, அதாவது கொடுப்பவனின் கை எப்போதுமே உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற அறநெறிப்படி உயர்ந்த நிலையில் ஈகை செய்வதற்காக என் கை நிமிர்ந்து நிற்க தனக்கு இயலா வகை தாழ்வது. தனக்கு இயலாத ஒரு நிலையில் எங்கும் நிறைந்த இறைவன், மூவுலகையும் தன் ஒரு அடிக்குள் அடக்கிய பரம்பொருள், தனது இயல்பான மேன்மையையும் அதிகாரத்தையும் உலகை படைத்த உயர்ந்த நிலையையும் மறந்து எனக்கேற்ப ஒரு யாசகனைப் போல என் கைக்கு கீழ் வந்து தனது பெரும் நிலைக்கு பொருந்தாத ஒரு தாழ்ந்த நிலையில் யாசகம் பெறுவதற்காக குனிந்து நிற்கிறதே. தாழ்வியில் கணக்கரியானது கைத்தலம் எண்ணின், அப்படி யாசிப்பதற்காக நீண்டு நிற்கும் அந்த கை எக்காலத்திலும் எந்த தாழ்வும் இல்லாத அழியாத பெருமைகளை கொண்ட மேகம் போன்ற கருமை நிறத்தையுடைய திருமாலின் திருக்கை என்றால், ஆஹா, எனக்கு இதன் மேல் நலம் யாதுகொல் என்றான். இதற்கு மேல் எனக்கு வேறு என்ன பெரும்பேறு வேண்டும்? என் வாழ்வில் இதைவிட மேலான நன்மை வேறு ஏது இருக்க முடியும்? இந்த செயலை நான் வெறும் தந்திரமாக பார்க்கவில்லை சுக்கிரனே, இது என் வாழ்வின் ஆகச் சிறந்த வரப்பிரசாதம். படைக்கும் பரம்பொருளே என் முன் யாசகனாக குனிந்து நிற்கும் இந்த பாக்கியத்தை நான் எப்படி இழக்க முடியும் என்று தன்னுடைய ஆழமான பக்தியையும் இணையற்ற ஈகை சிறப்பையும் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தினான் மாவலி சக்கரவர்த்தி. ஈகை என்பது கொடுப்பதில் மட்டுமல்ல, யாரை கொடுக்கிறோம் என்பதிலும் தான் அதன் பெருமை அடங்கியிருக்கிறது என்று மாவலி தன் வாழ்வு கொண்டு உணர்த்துகிறான். உலகத்தையே தனக்கடியில் கொண்ட திருமாலையே யாசகனாக பெற்ற பெரும்பேறு அவன் அல்லாமல் வேறு யாருக்கு வரும்? அடுத்த பாடலில் மாவலியின் இந்த ஈகை சிந்தனை மேலும் எப்படி விரிகிறது என்று காண்போம்.